இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா குபேரா. டைரக்டர் சேகர் கமலா, மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத், ஆக்டர் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுன், சுனைனா, பாக்யராஜ், ஜிம் சாப், ஷாயாஜி சிண்டே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்கில் 14 மில்லியன் கியூபிக் டன்ஸ் ஆயில் கண்டுபிடிச்சதா சயின்டிஸ்ட் ஃபோன் பண்ணி வில்லனான ஜிம் சாப் கிட்ட சொல்கிறாங்க. அவர் தன் கம்பெனியில் அந்த ஆயில்ஸை வர வைக்கணுன்ட்டு மினிஸ்டர்கிட்ட டீல் பேசுகிறாரு. அதுக்கு பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காண்டி சிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவரும் ஒரு சில ஐடியா வில்லனான ஜிம் சாப் கிட்ட சொல்கிறாரு. இதுக்காண்டி 4 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணுறாங்க. பினாமி ஆக்கி போலி ஐடென்டிட்டி கம்பெனிலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அவாலா மூலயமா பிளாக்லேருந்து ஒயிட் மணியாக டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு இந்த 4 பிச்சைக்காரங்களும் போட்டு தள்ளிடலான்னு ஐடியா பண்ணுறாங்க. அந்த 4 பிச்சைக்காரங்களை ஒருத்தர் தான் தனுஷ். தனுஷ் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. தனுஷ் இந்த படத்தில் தேவான்ற ஒரு கேரக்டரில் பிச்சைக்காரனாக நடிச்சிருக்காரு. மேனரிசம், பாடி லாங்குவேஜ்லாம் மாற்றி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. பிச்சைக்காரங்களும் லைஃப் இருக்குன்னு ஃபீல் பண்ணி ஒரு சீனில் சொல்லுவார். அந்த சீனில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. நாகார்ஜுன் இந்த படத்தில் சிபிஐ ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேரக்டர் அவருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்ற கில்ட் ஃபீல் பண்ணுற மூமெண்ட்டில் அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. ராஷ்மிகா மந்தனா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கல, ஒரு கேரக்டராக தான் வந்திருக்காங்க. தனுஷ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்களும் இந்த படத்தில் ஒரு சில சீனில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்துடைய வில்லனான ஜிம் சாப் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டில் டெரராக காட்டுறாங்க, அதுக்கப்புறம் போக போக அவர் கேரக்டரை டம்மி பண்ணிடுறாங்க. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபர் நிக்கித் பூமி ரெட்டி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஷாயாஜி சிண்டே இந்த படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. தனுஷ் ஷாயாஜி சிண்டே காம்பினேஷனில் வர சீன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாக்யராஜ், தாலிப் தாகில், ஹரிஷ் பரடே எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ், இந்த படம் 3 hours 13 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க லென்த்தாக தெரிஞ்சுது, செகண்ட் ஹாஃப் லேக் இருக்க தான் செஞ்சுது. டைரக்டர் சேகர் கமலா. இந்த படம் ஏழை பணக்காரனை பற்றின கதை அப்படின்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டார். செகண்ட் ஹாஃப் முழுக்க என்கேஜிங்காக இல்லை, இன்னும் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் தனுஷ் ராஷ்மிகா தேடி வரதும், தனுஷ்காக நாகார்ஜுனா ரஷ்மிகாவை தேடி வரதும் ரிப்பீட்டடாக சீன் வந்துக்கிட்டே இருக்குது. டைரக்டர் நம்மளை வச்சு தேஜாவுக்கு ட்ரை பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுச்சு. இந்த சீன்லாம் சலிப்பு தான் தட்டுச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட தங்கச்சி சென்டிமெண்ட், குழந்தை சென்டிமெண்ட்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகலை. மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. தெலுங்கு ஆடியன்ஸ் இல்லாமல் காமன் ஆடியன்ஸும் ரசிக்கிற மாதிரி தான் மியூசிக் போட்டிருக்காரு. பொய்வா நண்பா பாட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துடைய ப்ளஸ் ஆக்டர் தனுஷ். இவர் நல்ல ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணவர், நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சில படம் 3, மயக்கம் என்ன, மரியான் இந்த படத்தெல்லாம் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சொதப்பியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இந்த குபேரா படமும் வந்து சேரும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சொதப்பிட்டாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் திருப்தியாகவே இல்லை. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.